Watch full episodes on Jio Hotstar. நீங்க நல்லா இருக்கீங்களா? அட என்னோட காலு, என்னால நிக்க முடியாது. அவங்க எல்லாரும் யாரு? ஒண்ணுமே புரியலையே. ஒரு சில நாளுக்கு முன்னாடி அவங்க என் தம்பி ஆர்கோவை கிட்னாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ என்ன கிட்னாப் பண்ண பாக்குறாங்க. அப்படியா? அப்படினா அவங்கள நான் ஒரு கை பாக்குறேன்டா. பாத்துறோம். நில்லுங்க. நீங்க எல்லாரும் யாரு? அப்புறம் பாக்ஸர் அண்ணனோட தம்பியை நீங்க எல்லாரும் எதுக்காக கிட்னாப் பண்ணீங்க? சொல்லுங்கடா. நான் தான் பார்வசாமி. என் பார்வை யார் மேல படுதோ உங்களால தப்பிக்கவே முடியாது. இவனை பேசாமங்கிறது போக சொல்லுங்க. ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. பார்வண்ணா சொல்லுங்க. பாக்ஸர் அண்ணாச்சியோட தம்பி எங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கடா. அது எங்களால சொல்ல முடியாது. அது எங்க பிசினஸ் கொள்கைகளுக்கு மாறானது. புரியுதா? ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா சொல்லுங்கண்ணா. பாக்ஸர் அண்ணாச்சியோட தம்பி எங்க இருக்காருன்னு சொல்லுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ். தயவு செஞ்சு இப்பயாவது சொல்லுங்கண்ணா. பார்வண்ணா, அண்ணா ப்ளீஸ் இப்பவாவது சொல்லுங்கண்ணா. அந்த நல்ல மனுஷனோட தம்பியை நீங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு இப்பவாவது சொல்லுங்க. உங்களுக்கு புரியலையா? நான் தான் அழகா பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அட பார்வசாமி அண்ணா, கேக்குறல சொல்லுங்கண்ணா. நீங்க அந்த ஆர்கோ தம்பியை எங்கண்ணா மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. கேக்குறல. என்ன அடிக்காத. அவரு ஜூபாங் ஐலாண்டு கூட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்ன ஜூபாங் ஐலாண்ட்லயா? உனக்கு நல்ல எண்ணமே வராதடா. எரியுதுடா, காத்துதுடா. பத்துலோ எப்படியாவது சரி பண்றா. பத்துலோ காட்டு. ஒண்ணு கவலைப்படாதப்பா. நாம அவங்கள அப்புறமா பாத்துக்கலாம். பார்வசாமி ஜூக் பேக் ஐலாண்டு சொல்லிட்டு ஓடிட்டான். ஆனா இந்த ஜூக் பேக் ஐலாண்டு எங்கடா இருக்கு? யாருக்காவது தெரியுமா? ஜூக் பேங்க் ஐலாண்ட் ஜப்பான்ல இருந்து ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஐலாண்ட். அது என்னது பிரைவேட் ஐலாண்டா? ஆமா, பிரைவேட் ஐலாண்ட். அங்க ஒரு வருஷமும் இன்டர்நேஷனல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் நடக்கும். எப்படியாவது என்னோட தம்பியை காப்பாத்துங்க போதும். ப்ளீஸ். பத்லு, நாம ஜூக் பேக் ஐலாண்டுக்கு கண்டிப்பா போறோம்டா. பத்லு, கண்டிப்பா போலாம் மட்டும், கவலைப்படாத. ஆனா பாக்ஸரனே முதல்ல இத சொல்லுங்க. இந்த குண்டர்கள் உங்க தம்பியை முதல்ல எதுக்காக பிடிச்சிட்டு போனாங்க சொல்லுங்க. அப்பதானே எங்களால கண்டுபிடிக்க வசதியா இருக்கும். என்னோட தம்பி ஆர்கியாலஜிஸ்ட். அவனுக்கு தோண்டும் போது சில பொருட்கள் கிடைக்கும். அதை வச்சு அவன் ரிசர்ச் பண்ணுவான். ஒரு நாள் அவன் பயந்து போய் வீட்டுக்கு ஓடி வந்தான். என்னாச்சு? அப்புறம் எதுக்காக நீ இப்படி பயந்து போயிருக்க? நான் இத்தனை வருஷமா எந்த பொருளை தேடிட்டு இருந்தனோ அது கிடைச்சிருச்சு. ஆனா குண்டர்கள் என்ன பின் தொடர்ந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த லாக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும். யாருக்கும் கொடுக்காதீங்க. நான் சீக்கிரமா வந்துடுவேன். ஆனா குண்டர்கள் உன்னை எதுக்காக பின் துரத்திக்கிட்டு இருக்காங்க? அத சொல்லு. எதுக்காக? வந்துட்டானுங்களா? ஐயோ, அந்த குண்டர்கள் இங்கே வந்துட்டானுங்க. நான் இப்ப கிளம்பி ஆகணும். யாரு வந்தாங்க? நீ எங்க போய்கிட்டு இருக்க? நில்லு. எங்க போற? நில்லு. அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரவே இல்ல. இன்னியோட 15 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு அந்த குண்டர்கள் வந்தாங்க. ஒருவேளை நீங்க இல்லனா அவங்க என்னைய பிடிச்சி ஜூ பேங்க் ஐலாண்டுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஆனா ஜூ பேங்க் ஐலாண்டுக்கு எதுக்கு? அப்புறம் அந்த குண்டர்களுக்கு லாக்கெட் எதுக்கு வேணும்? சொல்லுங்கப்பா. அடே மோட்டோ, இதுக்கு எல்லாம் விட அந்த ஜூ பேங்க் ஐலாண்டுக்கு போனா தான் கிடைக்கும் மோட்டோ.
வாங்க எல்லாரும் ஜூ பேங்க் ஐலாந்துக்கு போகலாம் வாங்க. பக்தரண்ணே, இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க ப்ளீஸ். உங்க தம்பியை நிச்சயமா நாங்க கையோட கூட்டிட்டு வருவோம், கவலைப்படாதீங்க. நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நிச்சயமா எல்லா வாக்கையும் காப்பாத்துவோம். பக்கா. ஓய் மோட்டு பட்லு, இந்த பவுச்சை வச்சுக்கோங்க. இந்த பவுச்ல கொஞ்சம் டாலர்ஸ் இருக்கு, அப்புறம் இந்த லாக்கெட்டையும். ஒருவேளை இது உங்களுக்கு தேவைப்படலாம். Requesting to all the passengers traveling to Tokyo, flight Air 1972. Please have your boarding passes and passport ready for boarding. Thank you. அடே கப்பா, இவ்வளோ சாஃப்ட் ட்ரிங்க் ஒரே இடத்துல கிடைக்குமா? I'm sorry. ஓகே, இட்ஸ் ஓகே சார். ரொம்ப தாகமா இருக்கு. ஒரே ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் மட்டும் நான் எடுத்துக்கிறப்பா. எது எடுக்கலாம்? இது லெமன், இது ஆரஞ்சு, இது அன்னாச்சு. ஓ, இது ஓகே. இந்த லெமன் எடுத்துக்கவா? ஓஹோ. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இங்க இருந்து ஓடுங்க. சார், எல்லாரோட நோட்டையும் அங்க ஒப்படைச்சாச்சு தரேன் சார். ஆனா இந்த மோட்டோவை மட்டும் எங்கேயுமே காணோம். ஓடி வாங்க, ஓடி வாங்க. யார்ப்பா நீ? ஏர்போர்ட் பூரா தலைகளை மாத்திருக்கமே. பெரியண்ணா, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு எங்க யாருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு ஏதாவது புரியுதானா? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒண்ணும் இல்ல ஆபீசர், இன்ஸ்பெக்டர் சார். நாங்க சும்மா சுத்தி பார்க்க வந்த இடத்துல சின்ன அசம்பாவிதம் உங்களுக்கு நடந்துச்சு சார். இந்த கேப்ப பயன்படுத்தி அந்த ஆளு நான் எங்கடா தேடுறது? அவர் கூட பவுச் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுமே. ஹலோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா கொஞ்சம் பார்த்து அடிக்க மாட்டீங்களாடா? சரி சரி, சாரி, கிளம்புங்க. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல, பார்த்து சுதாரணமா நடந்துங்க. டேய், ஒழுங்கு மரியாதை பேச கத்துக்கடா. இன்னைக்கு நான் நல்ல மூட்ல போறேன்டா. டேய், விடு மோட்டோ, அவங்க கிட்ட தேவையில்லாம இதுக்கு வம்பு. பாஸ், பாஸ் அவரு. தெரியும் தெரியும், கோவத்துல பேசிட்டு போயிட்டோம். அட பாஸ், சொல்றேன்ல அவரு. சொல்றேன்ல ஏதோ கோவத்துல பேசிட்டு போறாருன்னு. அட என்னடா அவரு பாஸ், அவர்தான் பாஸ். நம்மள ஏர்போர்ட்ல இடிச்சாரு, மறந்துட்டீங்களா? முன்னாடியே ஏன்டா சொல்லல மேன்? இப்போ சீக்கிரமா கிளம்பு. போங்க பாஸ், நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, நாங்க வரல. முதல்ல சொல்லவும் விட மாட்டீங்க, இன்னொரு பக்கம் அடிக்கவும் செய்றீங்க. இப்ப கிளம்பு, நாடகம் ஆடாத. இல்ல சென்சே கூரிலா நம்மள சும்மா விட மாட்டாரு. அப்புறம் நிரந்தரமா அழ வேண்டியதுதான். ஆமாமா, வாங்க போலாம். போலாம் பாஸ். அண்ணா, இந்த வழி எந்த வழிடா? என்னடா பேசிக்கிட்டே இருக்க மோட்டோ? அண்ணா, முன்னால பெரிய கிளறு. அது உள்த இலை, இதெல்லாம் ஒரு மேட்டராடா. இதான் ஊஹான் கொரில்லாவுடைய பேலஸ். அப்புறம் இதுக்கு கீழே தான் பிரிசன் இருக்கு. ஐயோப்பா, இங்க இருந்து ஏறி நீங்க மேல போய் ஆகணும். ஓ, அப்படியானே? இத தவிர வேற வழியே இல்ல. நடுவுல நீங்க ஒரு கேவ் பாப்பீங்க. அது உங்களை சிறைச்சாலைக்கு கூட்டிக்கிட்டு போகும். ஆனா அதை நீங்க அவ்வளவு சுலபமா பாத்துற முடியாது. இந்த வழி ரொம்ப டேஞ்சரஸ். அதனால பத்திரமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ so much. மறுபடியும் சந்திக்கலாம்.
சென்சா கொரில்லா அந்த ஆளு இங்க தான் இருக்காரு. யார் கூட பவுச் மாறிச்சோ அந்த ஆளு இந்த ஐலாண்ட்ல தான் இருக்காரு. நான் அவரை பார்த்தேன். நான் ஒரு வர வழியிலேயே பார்த்தேன். செங்மே, ஒருவேளை அவர் இங்க வந்திருக்காருன்னா நம்ம ரெசார்ட்ல தான் இருப்பாரு. நீ போய் நம்ம ரெசார்ட்ல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அவரோட போட்டோவை காட்டி அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க, எந்த ரூம்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்க, அவர்கிட்ட அந்த பவுச்சை வாங்கிட்டு வா. கூடவே அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வா. கோ. ஓகே மேன், நான் கிளம்புறேன். இந்த வாட்டி எந்த மிஸ்டேக்கும் நடக்காது மேன். ரொம்ப உயரத்துல இருக்குடா. பார்த்து போடு மோட்டோ. ரொம்ப சுத்தத்துல மண்டையில எடுத்துக்க போறேன். மாட்டிக்கிச்சு. வெரி குட் மோட்டோ. மோட்டோ, நான் முதல்ல ஏறேன்ப்பா. எனக்கு மலை ஏறுறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஐயப்பா, அடுத்தது நான் போறேன். ஆமா. மோட்டு இப்ப நான் ஏறேன்பா. ஐயோப்பா, அது மேல எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்த்து ஏன்டா இங்க வந்து தொங்கிட்டு இருக்கோம்? யாருக்கு தெரியும்? மோட்டோ, அடுத்த கண்டா வருது பாருடா. ஐயோப்பா, ஆப்பு. இப்ப நம்ம என்ன பண்றது? ஐயோ, காப்பாத்து. மோட்டோ, ஜிங்சி அண்ணா சொன்ன கேவ் இதுதான் போல இருக்கு. மோட்டோ பாரு. புகை ரொம்ப பயங்கரமா இருக்குடா பத்லு. ஐயோப்பா, என்ன இவ்வளவு வௌவாலிங்க இருக்கு? பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. நீங்களே பாருங்க. என்னடா அது சத்தம்? ஐயோப்பா, அது என்ன எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துங்க. வாங்க சீக்கிரம் உள்ள போலாம். உள்ள ஏதோ பயங்கரமான கொகை மாதிரி இருக்குடா. ஐயோப்பா, ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஓ ஓ ஒரே இருட்டா இருக்குப்பா. அநேகமா அது ரகசிய வழி போல இருக்கு. வாங்க என்னன்னு போய் பாத்துருவோம். வாடா பத்லு. போலாம். யாரும் வட்டாங்கடா. பெரியண்ணா, நம்ம சரியான இடத்துல தான் இருக்கும் போல இருக்குன்னு. முன்னாடி தான் பிரச்சனை இருக்கு போல இருக்குன்னு. அதனாலதான் எல்லாரும் உலக்கைய வச்சுட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க போல இருக்குன்னு. அதனால நம்ம ரொம்ப விளையாட்டா உள்ள போக கூடாது. பார்த்து தான் போகணும். ஐயோப்பா, இருங்க, நானும் வரேன். வேலை முடிஞ்சிருச்சு. அட, அவங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க யாரோ கண்டிப்பா இருக்காங்க. போய் அவங்கள தேடுங்க. மோட்டு, சீக்கிரம் வா மோட்டு. என்ன மட்டும் சிக்க வச்சிட்டீங்க? எல்லாரும் சேர்ந்து தூக்கி ஐயோப்பா, போட்டு சீக்கிரம் போ. ஆமா. தேங்க்யூ. அண்ணா, பெரியண்ணா, நீங்க எல்லாம் ஏன் ஒன்னா சேர்ந்து வர மாட்டீங்க? கூப்பிடல, வாங்கண்ணா. மிஸ்டர் புகாட்டோ, மிஸ்டர் பாட்டு, நீங்க விடுவீங்க ப்ளீஸ்.
சரி சரி, நீங்க கேக்குற மாதிரியே நாங்க எல்லாரையும் விடுவிக்கணும்னு வச்சுக்குவோம். ஆனா அந்த ஆர்கோ எங்கேயுமே காணுமேப்பா. ஆர்கோ எங்கப்பா? ஆர்கோ 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 நான் இங்க இருக்கேன். மோட்டு பட்லு, நான் இங்க இருக்கேன். ஆர்கோ ஆர்கோ ஆர்கோ. அட ஆர்கோ அண்ணா, நல்ல வேளை நீங்க கிடைச்சிட்டீங்க. மோட்டு பட்லு, நீங்க இங்க. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை சீக்கிரமா இங்க இருந்து விடுவீங்க. ஐயோ பா, நான் சாவியை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நான் உன்னை வெளியே கூட்டிக்கிட்டு போறேன். வாங்க வெளியே. ஆமா, பாக்ஸர் என்ன எங்க? உங்க அண்ணன் நல்லாதாப்பா இருக்காரு. நீ அவரை பத்தி எதுவும் கவலைப்படாதப்பா. அவர் இந்த லாக்கெட் கொடுத்தாருப்பா. ஆர்கோவுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாரு. அது எங்கப்பா? அது ஹோட்டல்லே விட்ட போல இருக்கப்பா. என்ன, நீங்க லாக்கெட்டை இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கடவுளே, சரி சீக்கிரம் வாங்க. நம்ம அந்த லாக்கெட்டை சீக்கிரம் எடுத்துக்கணும். வாங்க வாங்க நண்பர்களே. ஐயோ பா, வாங்க சீக்கிரம் வெளியே வாங்க. நீங்க போங்க, நான் மத்த கைதியும் விடுவிச்சுட்டு வரேன். ஓகே ஓகே. எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. எல்லாரும் கேளுங்க. இது சீட்டிங். மோட்டு பட்லு, நீங்க கிளம்புங்க. அவரை நாங்க பாத்துக்கிறோம். சரி நண்பர்களே. அடே மோட்டு, நாம இப்ப நம்ம சீக்கிரட் வழியில போக முடியாது. அந்த காட்ஸோட பட்டலம் அங்கதான் இருக்கு. எனக்கு ஒரு வழி தெரியும். சொல்லு. ஆமா, எல்லாரும் இந்த பக்கம் என் கூட வாங்க. போலாம். இந்த பக்கம் சீக்கிரம் ஓடுங்க. வாங்க, சீக்கிரமா ஏனில் ஏறி எல்லாம் வாங்க. அடே பத்துல காட்ஸ் இங்க இருக்கானுங்கடா. மோட்டு பேசாம இங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். மோட்டோ, வேற யாராவது காட்ஸ் வரதுக்குள்ள முதல்ல இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் மோட்டோ. அட சீக்கிரம் வாங்கப்பா நண்பர்களே. ஐயோ வாங்க. பா, எல்லாரும் வேகமா வாங்க. நிக்காதீங்க. அட என்னப்பா இது இவ்வளவு பகமூட்டமா இருக்கு. யாரவா சோலவன் நடந்து வரா? ஐயோ பா, இது யாரு? இவனுக்கு என்னடா பிரச்சனை? ரொம்ப அவசரத்துல இருக்கீங்க போல இருக்கு. மோகன் கோரிலா வந்துட்டாரு. இப்ப என்ன ஆக போகுதுன்னே தெரியல. உங்ககிட்ட இருக்கிற பொருள் அது எனக்கு ரொம்ப முக்கியமானது. அத வாங்கறதுக்கு நானே இங்க வர வேண்டியதாயிடுச்சு. இதைத்தான் ஏன் சொல்லுவாங்க, ஒரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் புலி. மிஸ்டர் மோட்டோ பத்லு, நீங்க என்ன நினைச்சீங்க? என்னோட கைதிங்களை விடுவிச்சிட்டு போறது அவ்வளவு சுலபம்னா? பாருங்க மிஸ்டர் ஹோகன், நாங்க இவரோட அண்ணன் கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். இவரை விடுவிச்சு கையோட கூட்டிட்டு வர்றேன்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்க எப்பயுமே கொடுத்த வாக்கு கொடுத்த பொருள் திருப்பி வாங்குற பழக்கம் இல்லாதவங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நிறைவேற்றுவோம். எனக்கும் அவருக்கும் எந்த பகையும் இல்ல. அவர்கிட்ட எங்களோட முக்கியமான பொருள் இருக்கு. அதை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போங்க. இல்லைன்னா அவரை இங்க இருந்து போக விட மாட்டேன். மோட்டுனா ஃப்ளவர் நினைச்சியா? பவர்ரா. அடே மோட்டோ, காப்பாத்து.
in the name of law. My name is சிங்கம். அப்புறம் சிங்கத்தோட கைப்பிடியில இருந்து தப்பிக்கிறது impossible. சொல்றேன்ல impossible. ஆமா. ஐயோ பா. மோட்டோ வந்துடுறா. வாட 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 வாட. ஓடுங்க நிக்காதீங்க ஓடிக்கிட்டே இருங்க. நான் உங்களை விட மாட்டேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.